டிஸ்க் பல்ஜ், சயாட்டிகா மற்றும் உடல் வலியினால மாசக்கணக்கில் அவதிப்படுறீங்களா? கவலையே வேண்டாம். இந்தியாவின் அதிநவீன சிகிச்சை மையத்துல D9 தெரப்பி மற்றும் நேச்சுரோபதி மூலியமா பயன்பெற திரையில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்க. பேடிஎம் வழங்கும் இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் வரும் ஏப்ரல் 5 மற்றும் 6 தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் AM ஜெயின் கல்லூரியில் நடைபெற உள்ளது. முன்பதிவுக்கு வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வேளாளர்களின் அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டம் நாள் மார்ச் 30 கம்சிகாபுரம் வாகைக்குளம்பட்டி முருகன் ஆரம்பப்பள்ளி அருகில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் நடைபெற உள்ளது. வேளாளர் சொந்தங்களே அணிதிரண்டு வாரீர். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக இந்த டிவிக்கு என்று சொன்னாலே ஸ்கூல் பாய்ஸ்பா, தாவேகாவினருக்குலாம் ஓட்டு போடுறதுக்கு ஓட்டர் ஐடி கூட இருக்காது அப்படின்னு பொதுவாக சமூக வலைதளங்களில் ட்ரோல் பண்ணுவாங்க. ஆமாப்பா, நாங்கள் உண்மையிலே ஸ்கூல் பசங்க தான், ஸ்கூல் பசங்க மாதிரி தான் அரசியல் பண்ண வந்திருக்கோம். அண்ணாமலை கூட சொன்னார் இல்லையா, ஸ்கூல் பசங்க மாதிரி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க என்று. அதை நிரூபித்து காட்டியிருக்காங்க இந்த பொதுக்குழுவில். அங்க பேசிய ஒவ்வொருவருடைய ஸ்பீச் எடுத்து போட்டோம்னா அவ்வளோ மீம் மெட்டீரியல் அது கிடைக்குது, அவ்வளோ கண்டென்ட் கிடைக்குது. ஒவ்வொருவரையும் ட்ரோல் பண்ணி தள்ளிக்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியால. அதை ஒரு தொகுப்பாக, ஒரு கம்பைலேஷனாக இந்த வீடியோல கொடுக்க போறோம். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஹோப் யூ என்ஜாய் இட். முதலாவதாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர். ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர்னா எந்த ஒரு ஸ்டேச்சர் இருக்கும், அவருக்கு எவ்வளவு மவுஸ் இருக்கும், எவ்வளோ அக்கௌண்டபிளா அவர் பேசணும் என்று எல்லாருக்குமே தெரியும். ஆனா தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் என்ன பேசுறாரு அப்படிங்கிறத பாருங்க. அவருக்கு ஒரே ஒரு கவலை, அண்ணே நான் ஒரு பலூன் விட்டேனே, அந்த பலூனை எப்பயாவது வாங்கி கொடுன அப்படின்னாரு. பலூனு தானடா விட்டுட்டு போயேன்டா அப்படின்ன. பலூனு சாதா பலூனாக இருந்தால் விட்டுருப்பேனே, என்னுடைய தலைவருடைய படத்தை போட்டிருந்த பலூனை எடுத்துன்னு போலீஸ் போயிட்டாங்கண்ணே, அந்த பலூனை கொஞ்சம் வாங்கி கொடுக்கணுண்ணே அப்படின்னாரு. அதுக்கு தான் நம்மளுடைய வழக்கறிஞர்கள்லாம் இருக்கிறாங்கல்லடா, எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னா. இல்லைண்ணா, எனக்கு என் தலைவருடைய அந்த பலூனை எனக்கு உடனே வாங்கி கொடுன்னு கேட்டக்கூடிய ஒரு உண்மையான தொண்டன் KV தாமு அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சு. பலூன் வாங்கி கொடுப்பா. பலூன் தானே கேக்குறா, வாங்கி கூட. நானே பீடு குடிக்க காசு இல்லாம உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், நீ வேற. பாத்தீங்களா, ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு பலூனுக்கு ஒரு அக்க போறா அப்படிங்கிற மாதிரி பலூன் கதையை சொல்லி மேடையில கைத்தட்டு வாங்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இன்னொருவர் பேசியது அப்படியே ஆடியோ மட்டும் மேட்ச் பண்ணி வருங்கால ஜனாதிபதி முருகேசன் வாழ்க என்று விஜய் அவர்கள் சொல்வது போல ஒரு ஆடியோ. அதை நான் பார்த்த உடனே குபீர்னு சிரிச்சிட்டேன். அதை மட்டும் நீங்க பாத்துருங்க. என்னையா இதெல்லாம்? எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி அடுத்த முறை என்ன பாக்கும்போது இதை விட அதிகமா ஃபீல் பண்றேன். இது மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த இந்த பொதுக்குழுவையும் பாத்தீங்கன்னா ஒரு லாஃப்டர் ரயட், நமக்கு எல்லாம் ஒரு சிரிப்பு விருந்து கொடுக்க அதுக்காகவே ஒரு பொதுக்குழு நடந்துட்டு. அது மாதிரிதான் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த தாவேகாவுடைய பொதுக்குழு. அது மட்டும் இல்ல, இந்த சதுரங்க வேட்டையை படம் பார்த்திருப்பீங்க. ஒருத்தரை நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னெல்லாம்பா போய் சொல்லுவாங்க என்று ஒரு சீன் அதுல வரும். அதுல ஒரு பொண்ணு பேசுவாங்க, இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன், என்னோட BMW கார் வெளியே நிக்குது. அந்த ஒரு காட்சியை அப்படியே மேட்ச் பண்ணி தாவேகாவுடைய பொதுக்குழுக்கு போட்டிருந்தாங்க. அவ்வளவு ஹிலேரியஸான வீடியோ அது. நம்ம கஷ்டத்தையும் சரி பண்ணுவாங்க, உங்க கஷ்டத்தையும் சரி பண்றதுக்காக நம்ம அண்ணா இருக்காங்க. எங்களுடைய கடைசி ஹோப் நீங்க மட்டும்தான். தேங்க்யூ. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்ற வருமானம் 1500 ரூபாய். வாடகை வீடு, ரொம்ப கஷ்டம். அப்பதான் MDயை மீட் பண்ணேன். அவர்கிட்ட என்னோட கஷ்டத்தை சொன்னேன். அப்ப அவர் ஒரு வார்த்தை சொன்னார், உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு அம்பானி, டாடா பிர்லா, பில் கேட்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு. அதை நீங்க உணரணும்னா உங்களுக்குள்ள இருக்கிற எரிமலைய அன்லாக் பண்ணுங்க. அன்லாக் யுவர் எனர்ஜி. உங்களை ஜெயிக்க இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு சொல்லி போராடுங்க. இந்த பொதுக்குழுவுல விஜய் மட்டும் புகழலைங்க. விஜயனுடைய தந்தை எப்பேற்பட்டவர் தெரியுமா என்று புசியானந்த் அவர்கள் ஒரு கதை சொல்றாரு பாருங்க. அந்த கந்தர்வ கூட சமஸ்தானமே ஆடி போச்சு, அந்த மாதிரி இருக்கு அந்த ஒரு கதை. எவ்வளவு எளிமையானவர் தெரியுமா, உங்களில் ஒருவன் தெரியுமா. அந்த இட்லி எடுத்து சாப்பிட்ட, வேணா ஸ்பாய்லர் வேணா, நீங்களே பாத்துருங்க. காலையில ஒரு 11 மணிக்கு லேட் ஆயிடுச்சு. அந்த மண்டபம் ரொம்ப சின்ன மண்டபம். அப்போ ஆசீர்வதிச்சுட்டு எல்லாரும் அவரை சாப்பிடணும்னு சொன்னாங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்தாரு. வந்த உடனே அந்த சாப்பிட்ற இடத்த பார்த்தாலே எனக்கே ஒரு மாதிரியா இருந்தது. ரொம்ப அழுக்கு பிடிச்சி அப்படி இப்படி எல்லாம் இருந்தது. இட்லி எல்லாம் பார்த்தா கல்லு மாதிரி இருந்தது. ஆனா இறங்கி வந்து அந்த இடத்துல உக்காந்து அந்த இட்லியை சாப்பிட்ட ஒரு உண்மையான தலைவருடைய தந்தை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சு. சரி, தொண்டர்கள் மட்டும் தான் இப்படி இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, தலைவராவது கொஞ்சம் சென்சிபிளா பேசுவாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் கிடையாதுங்க. சினிமா டைலாக் மாதிரி 2-3 டைலாக மனப்பாடு பண்ணி ஒப்பிச்சிருக்காரு.
என் பேரு சூசை, நான் திங்க போறது தோசை என்ற ஒரு டைலாக் பேசியிருக்காரு. இது ரொம்ப வைரலா சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கு. இப்போ உங்க பேரை சொல்லியே மக்களை ஏமாத்துறதும், உங்க பேரை சொல்லியே மக்களை பயமுறுத்துறதும், இப்படி இந்த கரப்ஷன் கபடதாரிகளுக்கு மறைமுகமாக உதவும் உங்க அரசுக்கு ஏஞ்சி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி. என் பேரு சூசா. என்னடா வேணும் உனக்கு? இதே விஜய் அவர்கள் மும்மொழியை திணிக்கிறாங்க என்று சொல்ல வேண்டியது. அப்படியே ஒரு சில வினாடிகளுக்கு பிறகாக அவருடைய ஸ்பீச்லேயே அனைவருக்கும் சமமான கல்வி வேணும் என்று பேசுவது. ஒரு பக்கம் மும்மொழி தேவையில்லை என்று பேசுவது பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல, அதாவது இவர் நடத்துவதாக சொல்லப்படக்கூடிய அண்ணாமலை எக்ஸ்போஸ் பண்ணார் இல்லையா, அந்த விஜய் வித்யாசிரமில் எத்தனை மொழிகள் இருக்கு என்று தெரியும், எவ்வளவு மொழிகள் கற்பிக்கப்படுகிறது என்று தெரியும். ஹிந்தி திவஸ் கொண்டாடினார்கள் என்ற வீடியோலாம் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. அவர்களுக்கெல்லாம் மும்மொழி ஓகேவா, ஆனால் அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும் மும்மொழி படிக்கக்கூடாது என்று நிறைய இதை பத்தி பேசிட்டோம். அதை மீண்டும் இந்த மேடையிலே சொல்லியிருக்காரு. யூஸ்வலா ஒரே டெம்ப்ளேட் தானே, திமுக டெம்ப்ளேட் தானே, அதையே இவரும் ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஆனா மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க. A few moments later. அப்படி இந்த ஆட்சி அமைஞ்சதும் கல்வி, சுகாதாரம், மருத்துவம்னு அத்தனையிலையும் எல்லாருக்கும் ஈஸியா ஈக்குவலா கிடைக்கிற மாதிரி செய்யறது தான் நம்ம டார்கெட். மர்க்கா சொல்லு. ஆனா மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க. மர்க்கா சொல்லு. எல்லாருக்கும் ஈஸியா ஈக்குவலா கிடைக்கிற மாதிரி செய்யறது தான் நம்ம டார்கெட். சரிப்பா, தாவேக்கானுடைய தீர்மானங்கள்லாம் பாத்தீங்களா, அது எவ்வளவு ஃபயரா இருந்துச்சு என்று கேட்பவர்களுக்கு என்னப்பா இருந்தது? ஆக்சுவலி ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி திமுகவுடைய ஏதாவது ஒரு மீட்டிங்கோ மாநாடோ இல்லை பொதுக்குழுவோ செயற்குழு நடந்திருக்கும் போல, அங்க போயிட்டு உங்களோட தீர்மானங்களை ஒரு ஜெராக்ஸ் காப்பி கொடுங்க, அதை நாங்களே வாசிச்சுக்கிறோம் என்று சொல்லியிருப்பாங்க போல. அது அப்படியே அவங்க கொடுத்துருக்காங்க. இதை வாங்கிட்டு வந்து தாவேக்காவினர் அப்படியே பொதுக்குழுல வாசிச்சிட்டாங்க. அந்த மாதிரிதான் வக்பு வாரிய எதிர்ப்பு, ஒரே நாடு ஒரே தேர்தல், வேற என்னது டீலிமிட்டேஷன், அதே தான் அவங்க என்ன அங்கே சொல்லியிருக்காங்களோ அதையே இவங்களும் எதிர்த்துருக்காங்க. ஸோ ஒரு டிட்டோ, இந்த கார்பன் காப்பி பேப்பர் வச்சு எழுதுவோம் இல்லையா, திமுக எல்லாம் இங்கு செய்கிறதோ அது அப்படியே தாவேக்காவும் செய்து கொண்டிருக்கு. ஒட்டுமொத்தத்தில் இந்த பொதுக்குழு மூலமாக மக்களுக்கு ஏதாவது பயனா இல்லை, அது ஏதாவது டேக்கவே இருக்க முடியும், அதுவும் இல்லை. நமக்கு மிஞ்சதெல்லாம் கண்டென்ட் மட்டும்தான். நமக்கு கண்டென்ட் கொடுக்கறதுக்காகவே ஒரு பொதுக்குழுவை ஏற்பாடு செய்த ஒட்டுமொத்த தாவேக்காவினருக்கும் நம்மளுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இன்னும் ஒரு வருஷத்துக்கு எங்களுக்கு பஞ்சமே இருக்கக்கூடாது கண்டென்ட்டுக்கு. அவ்வளோ கண்டென்ட் கொடுத்து எங்களை மகிழ்விக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சி சந்திக்கிறோம். வணக்கம். வந்தே மாத்திரம். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்க நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. நிறைய பேர் சாருடைய மறைவுக்கு காரணம் என்ன அப்படின்றத ரொம்ப வருத்தத்தோட எங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க சார். நீங்க அதை சொன்னீங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு ஆறுதலாக இருக்கும் சார். அவருடைய இடைவிடாத உழைப்பு, மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல அவர் இரவு பகல் பாராம இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.